அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சென்னாங்குண்ணி பொடி எப்படி நுணுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக நான் 2 டம்ளர் அளவுக்கு, இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு சென்னாங்குண்ணி பொடி எடுத்திருக்கேன். 1 டம்ளர், இதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு மிளகு, 1 கைப்பிடி அளவுக்கு அரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு சீரகம், 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். அரிசி நல்லா பொரியணும். பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு அரிசியை வறுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா பொரிஞ்சிடுச்சு. பார்த்தாலே நிறம் நல்லா மாறி இருக்கும். நல்லா பியூர் ஒயிட்டாக மாறிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்த பொருளை நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் மாற்றும் போது அந்த பாத்திரம் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஈரமான பாத்திரத்தில் கொட்டிடாதீங்க. நல்லா ட்ரையான பாத்திரமாக பார்த்து கொட்டுங்க. இப்போது மிளகை வறுத்துக்கலாம். மிளகும் நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். சிம்மிலே வச்சு வருங்க, இல்லைன்னா காந்திடும். மிளகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுங்க. வெடிக்கும் மிளகு, அதுதான் அதோட பதம். அதுக்கப்புறமா நம்ம அப்புறம் வெடித்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுத்த பொருளை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெடிக்கிற சத்தம் உங்களுக்கே கேட்கும் பாருங்கள். பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அதுதான் அது பொரியிற சத்தம். இப்போ நம்ம இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கிட்டோம். இப்போ அடுத்தது சீரகத்தை வறுத்துடலாம். இப்போ சீரகத்தை வறுத்துடலாம். இப்போ சீரகம் பொரிஞ்சதும் சீரகத்தை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாம் வறுத்தாச்சு, பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வறுத்தாச்சு, அடுத்த பொருளை வறுத்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலையை வறுத்துடலாம். பொட்டுக்கடலையை ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக மிதமான சூட்டில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். கடலையை ஒரு பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப வறுக்கக்கூடாது, லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். தனியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா அது சீக்கிரமாக பவுடர் ஆகிடும். அதனால் அதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இது கூட சேர்த்து வைக்க வேணாம். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை அரைச்சிக்கலாம், இல்லைன்னா இதை அரைச்சிட்டு அப்புறமா இதை அரைச்சிக்கலாம். அளவுக்கு உப்பை இதில் சேர்த்துக்கலாம். அது கூடயே நம்ம காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். கடைசியாக சென்னாங்குண்ணியை வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடியாக போட்டு எல்லா சென்னாங்குண்ணியும் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ எந்த நிறம் வரும் அப்படின்னா லைட் ரெட்டிஷ் கலரில் வரும், சிவப்பு நிறமாக வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். காந்த விட்டுறக்கூடாது. சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது எல்லாமே ஆறணும். இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்தது எல்லாமே ஃபேன் காற்றுல விட்டு நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அரைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிளகு, சீரகம், அரிசி எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக பொட்டுக்கடலையாக அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போ பொட்டுக்கடலையை அரைச்சாச்சு. இப்போ பொட்டுக்கடலையாக இது கூட சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் 15 மிளகான்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் காரம் அதிகமாக சேர்த்துப்போம். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 5லேருந்து 10 மிளகாக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ கடைசியாக நம்ம சென்னாங்குண்ணியை அரைச்சி இதில் கலந்துக்கலாம். இப்போ சென்னாங்குண்ணியை சேர்த்து அரைச்சிடலாம். சென்னாங்குண்ணி பார்க்கும்போது தான் அதிகமாக தெரியும். நம்ம அரைச்சதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக நம்மளோட பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வடித்த சாப்பாட்டில் கூட நீங்கள் எண்ணெய் ஊற்றி இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். கன்ஃபார்மாக இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.